வணக்கம். டேய் மச்சா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. இந்த ஒரு வரி ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு மனசில் காதலை விதைத்த விதை. குமாரும் ஆனந்தும் டேய் மச்சான்னு ஆரம்பித்த நட்பு வாழ்க்கையை ஷேர் பண்ணும் அளவுக்கு க்ளோஸ் அவங்க 2 பேரும். ஒரு நாள் குமார் முகத்தில் ஒரு புது க்ளோ. ஆனந்த் கேட்டான், என்னடா மச்சான் இவ்வளோ சந்தோஷம்? குமார் சிரிச்சுக்கிட்டு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. ஒரே வெக்காவா மூஞ்சியில் பார்க்கணுமே. அதுக்கப்புறம் தினமும் ஒரு காதல் எபிசோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. அவள் சிரிச்சா, என் நாள் முழுக்க ஹாப்பி. அவள் டேக் கேர்னு சொன்னா, அதுக்கு எனக்கு பெரிய மேட்ராக தெரிஞ்சிச்சு. அவள் இல்லாதனால ஏதோ குறைஞ்ச மாதிரிக்கு, யாரும் இல்லாத மாதிரிக்கு தோணுச்சு அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்டு. முதல்ல ஆனந்து சிரித்தான். லவ்னா இவ்வளவு சீனாக இருக்கேன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நாளுக்கு நாள் அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவனுடைய மனசை மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சது. ஒரு நாள் குமார் சொன்னான், அவள் என் வாழ்க்கையில் இருந்தால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாண்டா மச்சான். அவள் சிரிச்ச நான் காரணமாக இருந்தால் போதும். அந்த வார்த்தை ஆனந்தின் உள்ளத்துக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அந்த இரவு அவன் தனியாக யோசிச்சுட்ருக்கிறான். யாராவது நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்ம மேலே இவ்வளோ அக்கறை காட்டினா அதுதான் உண்மையான சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு. அந்த நிமிஷம் அவன் மனசு ஒரு ஆசை உருவாகுது. நானும் யாரையாவது உண்மையாக காதலிக்கணும்னு முடிவு பண்ணுறான். அடுத்த நாள் ஆனந்த் வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்றான். ஒரு புது ஃபீலிங் அவனுக்கு. அந்த மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒரே பறவைகளோட ஓசை ஏதோ அவனுக்கு புதுசாக தெரியுது. புதுசாக பிறந்த குழந்த மாதிரிக்கு, நடக்க தெரிஞ்ச குழந்த மாதிரிக்கு ஃபீல் பண்ணுறான். ஈவினிங் டீ கடைக்கு போகிறான். குமார் ஆல்ரெடி அங்கே இருக்கா. ஆனால் இன்று அவன் மட்டும் தனியாக இல்லை, அவனோட லவ்வரும் சேர்ந்து இருக்கா அவங்கூட. அந்த ஒரு நொடி ஆனந்தி அவளை அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தது அவனுக்கு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பூமியே சுற்றுதா இல்லையாங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு ஷாக்காகி நிற்கிறான். அவளோட சிரிப்பு, அவளோட கண்கள், அவள் பேசுகிற சாஃப்ட்னஸ் எல்லாமே குமார் சொன்ன மாதிரிக்கே இருக்குது. ஆனந்தும் உண்மையாக தான் சொல்லியிருப்பான் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. உண்மையாலுமே அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு இவனுக்கு ஏதோ மாதிரி ஒரு ஷையாக இருக்குது. டேய் இவ தான்டா நான் சொன்னேன்ல. குமார் ப்ரௌடாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவள் சிரிச்சிட்டு ஹாய் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஒரு ஹாய் ஆனந்தின் மனசை ஒரு விதமாக தொட்டுறது. ஒரு மாதிரிக்கு எக்ஸைட்மெண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனந்துக்கு. ஒரு புது உணர்வாக தெரியுது. அந்த மாலை முழுக்க அவன் பேசவே முடியலை. அவளை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறான். வீட்டுக்கு வந்த பிறகு அவன் மனசு அமைதியாக இல்லை. அவன் சிரிப்பு, அவள் குரல் மீண்டும் மீண்டும் மனசில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அவன் ஒரு ட்ரீம் உலகத்திலேயே இருக்கிறான். ஆனால் ஒரு உண்மை மட்டும் அவனை தட்டி எழுப்புது. அதுதான் சொல்லுது, டே ஆனந்த், அது உன் நண்பனோட காதலிடா அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு மனசாட்சி சொல்லுது. அந்த நிமிஷம் ஆனந்த் புரிஞ்சுக்கிறா. காதல் எல்லோருக்கும் வரலாம், ஆனால் எல்லா காதலும் நமக்கான காதல் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறான். சில காதல் நம்மை கற்றுக் கொடுக்கத்தான் வரும், நம்மை மாற்றி அமைதியாக மறைத்து விட்டு போய்விடும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நண்பன் காதல் கதையில் உங்கள் மனசு மாறியது உண்டா? உங்களுக்கு ஏதாவது இது மாதிரிக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.